நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். அவர்தான் மக்களும் கேட்டது 105. கடவுளும் அவர்தம் மக்களும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேற்றுங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர்தம் அருள் செயல்களையும் அவரது வாய் ஒழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கு உரியன. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். யாக்கோபுக்கு நியமமாகவும் இஸ்ரேலுக்கு என்றும் உள்ள உடன்படிக்கையாகவும் அதை அவர் உறுதிப்படுத்தினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்தான் நாம எதுவுமே நம்ம அவரை கேட்கவே வேணாம். பேசப்பாருங்க, நம்ம எதுவுமே கேட்க வேணாம். ஏன்னா தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னதாகவே என்ன பண்ணிட்டாரு, நம்ம பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார். இப்போ பாப்பா என்ன ஏஞ்சல், ஏஞ்சல் ஆனந்திக்கு பிறக்கணும், ஆனந்தி அம்மாவுக்கு இப்படிலாம் இருக்கணும், இந்த வயது வரைக்கும் வளர்ந்து இன்றைக்கு நீங்க அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னா யாருடைய விருப்பம்? எசப்பாவுடைய விருப்பம். பாப்பா பேர் என்ன? மகாஸ்ரீயா. வெரி குட். மகாஸ்ரீய ஆண்டவர் அவங்க அம்மா அப்பா வயிற்றிலிருந்து உருவாக்கி இன்றைய தினம் என்ன பண்ணியிருக்காரு, மகாஸ்ரீ இங்க அமர்ந்து சேசப்பா அவரோட பேசணும்னு ஆசைப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்க. இது யாருடைய விருப்பம்? பாப்பா பேர் என்ன? அனுஸ்ரீயா. வெரி குட். பாருங்க, அனுஸ்ரீ மகாஸ்ரீ எல்லாம் ஸ்ரீயா வந்திருக்காங்க. வந்து என்ன பண்ணிருக்காங்க, அனுஸ்ரீய சேசப்பா நல்லா பார்த்துக்க, கருவிலேயே அவளை உருவாக்கி இந்த தினம் அமர்ந்து அனுஸ்ரீ என்னுடைய வார்த்தையை கேடு அப்படின்னு அழைச்சிட்டு இருக்க. சேசப்பாவுடைய ஆர்வம் யாரு, நீ குட்டி பாப்பா இது என் பேச்சு கேடு, கேளுன்னு அழைச்சிட்டு இருக்க. அவருக்கு நன்றி நம்ம செலுத்தணும்ல. நன்றி செலுத்தணுமா வேணாமா? நன்றி செலுத்தணும். சேசப்பாவுக்கு அதனால முதல் வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். உலகத்துல இப்ப எங்கே உலகம் ஓடிட்டு இருக்கு அவசரமா, அதாவது பல விதத்துல ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு ஆர்வம். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், சேசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். அடுத்த வார்த்தை என்ன இருக்கு, அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவருடைய பேரை சொல்லணும், சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்யணும், சேசப்பா உங்களுக்கு நன்றி, ஏசப்பா எங்களை நீங்க அழைச்சி வந்திருக்கீங்க நன்றி, எங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கீங்க நன்றி, செசப்பா செசப்பா செசப்பான்னு சொல்ல சொல்ல என்ன பண்ணுவார், அவரு ஓடி வருவார். ஒரு
அவர்கிட்ட இருக்கிறதும் என்னவா அன்பம். அப்ப அப்பேற்பட்ட அன்பு தெய்வத்தை நம்ம என்ன செய்யணும்? பெயர் சொல்லி கூப்பிடணும். இப்ப பாப்பா ஏஞ்சல்னு கூப்பிட்டாலும் அவர் திரும்பி பாப்பா. நம்ம பாட்டு பாப்பா பாப்பா பாப்பானா 4 பாப்பாவும் பார்ப்போம். அப்ப சேசப்பாவோட பேர் சொல்லி கூப்பிட்டாதானே அவர் நம்மளை பார்ப்பாரு. உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க. அப்ப நம்மளும் அவர் பேர் சொல்லி கூப்பிட்டாதான் என்ன பண்ணுவாரு? ஆஹா ஏஞ்சல் நம்மளை கூப்பிடுது, அதனால நம்ம அவரை பாப்பா உதவி செய்யணும் அப்படின்னு. அதனாலதான் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்கள் இனங்கள் அறிய செய்யுங்கள். இதுதான் சாட்சி. அவர் தம் பெயரை மக்கள் இனங்கள் அறிய செய்யுங்கள். பாருங்க எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. நம்மளுக்கு செஞ்சதெல்லாம் என்ன செய்யணும்? சொல்லணும். வெட்கப்படக்கூடாது. நம்ம இப்ப வெட்கப்பட்டு இருந்தோம்னா சேசப்பாட்ட போகும்போது என்ன பண்ணுவாரு? அவரும் வெட்கப்பட்டு இப்போ நீ என்னை வந்து பேர் சொல்லல, என்னை கூப்பிடல, எனக்கு வந்து நீ சாட்சி சொல்லல, நான் சொன்னதெல்லாம் நீ செய்யல, அதனால அவரும் திருப்பிக்குவார், வெட்கப்படுவார். அதனால என்ன செய்யணும்? சேசப்பா நமக்கு செய்த செயல்பாடுகளுக்கா எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? அறிய செய்யணும். மக்கள் என்னன்னா அறிய செய்யணும். அதுதான் இந்த வார்த்தை. அவர்தம் செயல்களை மக்கள் இனங்கள் அறிய செய்யுங்கள். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா அவருடைய செய்த செயல்பாடுகள்லாம் நமக்கு தேவன் எவ்வளவு பெரிய அதிசயம் இருக்கும், எவ்வளவு படைப்பு, உலகத்தையே படைச்சு கொடுத்துருக்கிறாரு. அவர் நம் செயல்கள், ஏசப்பா செய்த செயல்கள்லாம் என்னென்ன இருக்கு? செயல்கள் இருக்கு. அற்புதங்கள் அதிசயங்கள் செஞ்சிருக்காரு, உலகத்தை படிச்சிருக்காரு, முடமானவனுக்கு நடக்க வச்சிருக்காரு, 38 ஆண்டுகளமா நோய்வாய்ப்பட்டு நடக்க வச்சிருக்காரு. அவருடைய புதுமை, அவருடைய அற்புதங்கள், அவருடைய செயல்பாடுகள் இதெல்லாம் புதுமை. ஆனா அவருடைய அதிசயங்கள், அவர் உலகத்தை படைச்சிருக்கிறதே மிகப்பெரிய அதிசயம். அவர் தம் செயல். அன்றைக்கு 40 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்திருக்காங்க. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் கிளியலையா, காலில் போட்டிருந்த சப்பலும் தேவையிலையாம். அப்பெல்லாம் பார்த்துருங்க. பகல்ல வந்து மேக துண்ணாகவும், இரவுல அவங்களுக்கு மேக துண்ணாமையே நல்லா குளிரா திருச்சுன்னு, ராத்திரி பார்த்தீங்கன்னா அக்கினி நெருப்பு தூணா, மேக ஸ்தம்பம் அக்கினி, இப்படிலாம் வழிபட்டுருக்காங்க. அவர் நம் செயல்களை நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அவருக்கு பாட்டு பாடுங்கள், அவரை புகழ் தேர்த்துங்கள். அவருக்கு பாட்டு பாடணும். பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதோ பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரும் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரும் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அந்த மாதிரி நம்ம அப்பப்போ பாடம் பண்ணிக்க. சின்ன பிள்ளைங்களாம் பாட்டு பாடிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒண்ணுமே நாங்கள் தெரிஞ்சோம் எசப்பாடு பாடுங்க, காலப்படி எழுந்து உட்காந்துருக்கு, ரொம்ப பிடிக்கும் எசப்பாடு. அப்புறம் அவர் தான் வியத்தக செயல்கள் அனைத்தையும் எடுத்துறீங்க. அதுவும் நான் சொல்லிட்டேன். இப்போ தானே சொன்னேன் எவ்வளவு பெரிய வியத்தக செயல்கள். 2ஆம் பிறந்திருக்காரு. காற்றும் புயலும் கட்டிந்து அப்படியே வீசினுச்சு. நில் என்று சொல்லாரு, நின்றுடுச்சு. திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்கறைப்பதாக. ஆண்டவரை வல்ல ஆற்றலையும் தேடுங்கள். அவர் திருமுகத்தை இடையராது நாடும். அவனுக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என்ன சொல்லணும்? ஆண்டவரை துதிக்கணும், அவரை நம்ம தேடணும். அதனாலதான் ஆண்டவர் அப்ப 3 துண்டு போகக்கூடாது. யோக சாஸ்திரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும். அதனால எந்த நேரமும் அவங்களுக்கு வெற்றி வந்தாலும் வெற்றிக்கும் நன்றி, தோல்விக்கும் நன்றி. அதனால நம்ம என்ன செய்யணும்? வாழ்வில் வரக்கூடிய ஆண்டவரை அவர் திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர்தம் வியத்தக செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் அரும் செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவருடைய தீர்ப்பு, அவருடைய கட்டளை எல்லாவற்றும் நம்ம கீழ்ப்படியணும். ஞாயிற்றுக்கிழமை கடன் பூசைக்கு தவறாம வரணும்னு வந்துடணும். பாதி பூசைக்கு வரக்கூடாது, வந்துட்டு வெளியில நிற்கக்கூடாது. நம்ம வர்ற பாதி அப்படி இருக்கிறாங்க, என் வேலை ஓடுறான், அவனையும் பிடிச்சிட்டு தான் அவன் பண்ணுவான், திருச்சி பண்ணாலும் வச்சிருக்கோம்.
தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவருடைய தீர்ப்புகளுக்கும் நினைவு வச்சுக்கணும். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகி ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அவர் தமது உடன்படிக்கை என்றென்றும் நினைவில் கூறுகிறார். பாருங்க, உடன்படிக்கை வேறு சொன்னாங்க. உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாரு. ஆபிரகாமோட என்ன பண்ணாரு? உனக்கு என்ன பண்ணாரு? ஆகாயத்தில் உள்ள அந்த விண்மீன் பூமியில் உள்ள மணலை காட்டிலும் உனக்கு நான் வந்து என்ன செய்வேன், நீ சந்ததியை நான் பெருக்குவேன்னு ஒரு உடன்படிக்கை செஞ்சார். அப்படி உடன்படிக்கை செஞ்சுட்டு ஒரே ஒரு தம்பியை கொடுத்தாரு. அவனையும் கொண்டு போய் ஈசாக்கு என்ன பண்ணாரு? போய் பலியிடுங்கிறார். பாரு, ஒரு உடன்படிக்கை செய்யறாரு, போய் பலியிடுங்கிறார். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாரு? உடன்படிக்கை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு, அதனால நிச்சயமா அது நடக்கும். பலியிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் பலியிட போகும்போது அந்த வாழை பிடிச்சி பலியிட வேணாம்னு தூதர் வந்து நிறுத்தி அவருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோத்திரங்கள் ஆபிரகாம் வழிமரபு தான் வந்து அவ்வளோ வழிமரபை ஏற்படுத்தி இப்போ என்ன செய்யறாரு? ஆண்டவர் அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அவரே நம் கடவுளாகி ஆண்டவர். அவரது நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. அவர் தமது உடன்படிக்கை என்னென்ன நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென அளித்த வாக்குறுதி அவை நினைவு கூறுகிறார். ஆபிரகாமுக்கு செய்து கொண்ட உடன்படிக்கையும் ஈசாவுக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். யாக்கோபுக்கு நியமமாகவும் இஸ்ரேலுக்கு என்றும் உள்ள உடன்படிக்கையாகவும் அதை அவர் உறுதிப்படுத்தினார். ஆக அவர் தந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினாரா படுத்தலையா? உறுதிப்படுத்தினார். ஆகவே நாமும் நம்முடைய ஆண்டவரோடு நம்ம ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கணும். என்ன உடன்படிக்கை செஞ்சுக்கணும்? என்றும் எப்பொழுதும் நான் உங்களுடன் இருப்பேன், எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை விட்டு விலகாதிருப்பேன். அதனால தேவன் நம்ம எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இந்த கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, வெற்றியை கொடுத்தாலும் சரி, தோல்வியை கொடுத்தாலும் சரி, உடல் நலம் சுகமின்மையை கொடுத்தாலும் சரி, சுகத்தை கொடுத்தாலும் சரி, வீட்டில் பிரச்சனையை கொடுத்தாலும் சரி, பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் சரி, கடனை கொடுத்தாலும் சரி, கடன் இல்லாமல் இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, உண்மை விட்டு விலகாது இருக்கும் வரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம அவரோடு நம்ம ஒரு உடன்படிக்கை செய்யணும். செஞ்சுக்கோமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாமே கண்ணு ஒரு நிமிஷம் நன்றி நாங்களே அதனால பிதாவே நன்றியோடு சொல்லிக்கிற ராஜா, இந்த எதிர்பாராத நேரத்தில் சகோதரி எனக்கு நீர்தான் இந்த ஒரு இந்த திருப்பாடலை கூற வேண்டும் என்று சகோதரி வாயிலாக நீர் என்னை தேர்ந்தெடுத்த கிருபைக்கு நன்றி ராஜா. எனக்கு விளக்கங்களையும் அதற்குரிய அந்த ஒரு வார்த்தைகளையும் என் நாவிலிருந்து பேசிய கிருபைக்கு கோடி கோடி நன்றி ராஜா. இதோ ஒரே ஒரு உடன்படிக்கை நாங்கள் உங்களுடன் செய்து கொள்கிறோம் தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களை விட்டு விலகாது இருக்கும் காலத்தில் அந்த ஒரு உடன்படிக்கை நாங்கள் உங்களுடன் செய்து கொண்டு எந்த நாளும் எங்கள் வாழ்விலே நாங்கள் உண்மையே பின்பற்றி உண்மையே பற்றி கொண்டு உமது வலது கை உமது வலக்கரம் எங்களை பற்றி கொண்டு நடப்பதாக. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். உற்சாகமாக துதி பாடலோடு பாடல்படுவோம். ஆண்டவரை தேடி வந்தாரா? நாம் அவரை தேடி போலாமா? அவர் என்னை தேடி வந்தாரா? நான் அவரை தேடி பண்ணலாம். அவர் நம்ம தேடி வந்தார். நம்ம எப்படி இருந்தோம்? காணாமல் போன ஆடுகள் போல இருந்தோம். 99 ஆடுகள்லாம் இருந்துச்சு, ஒரு ஆடு மட்டும் காணாம போச்சு. ஆனா அந்த காணாமல் பட்ட ஆடை, போன ஆடை தான் இன்னும் இயேசு. நாம இன்றைக்கு காணாமல் போன ஆடுகளாக இருந்த நம்மை இயேசு தேடி வந்து அவருடைய பிள்ளையாக மாற்றி விட்டார். பாடலின் 34 உற்சாகமாக கையில் தட்டி பாடவும். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே
அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். என்னை வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். என்னை வாழ்வை மாற்றிவிட்டார். ஆவி தந்தார். தூய ஆவி தந்தார். ஆவி தந்தார். தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். என்னை வாழ்வை மாற்றிவிட்டார். சுகமானேன் நான் சுகமானேன். சுகமானேன் நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் சாயலால் சுகமானேன் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் சாயலால் சுகமானேன் சுகமானேன். என்னை தேடி இயேசு வந்தார். என்னை வாழ்வை மாற்றிவிட்டார். தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமண் வாழ. பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமண் வாழ. இயேசு வந்தார். என்னை வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். என்னை வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன். நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார். என்னை வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். என்னை வாழ்வை மாற்றிவிட்டார். நம்ம பாடினது போல என்னை தேடி இயேசு வந்தார். எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். எந்த செயல்கள் செய்து எந்த வாழ்வை அவர் மாற்றினார். ஏதாவது சாட்சி பண்ணியிருப்பார்கள் ஆண்டவர். சும்மா நம்ம மாற்ற மாட்டார். அப்பதான் ஆண்டவரை பற்றி உறுதியா நிற்கும் இல்லையா? அந்த குருடர்கள் இயேசுக்கு நல்லா போனாங்க. இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டார் இயேசு. அப்ப நான் மீண்டும் பார்வை பண்ணணும் ஒரு குருடன் கேட்டான். அப்ப கேட்ட உடனே இயேசு என்ன சொன்னாரு? உடனே பார்வை கொடுத்தாரு. பார்வை வாங்கிட்டு அவன் பின்னால் கேட்டானா? இல்ல, அவர் பின்னாடியே போனார். யார் பின்னால பண்ணான்? இயேசுவின் பின்னால் பண்ணான். அந்த அற்புதத்தை கண்ட உடனே இயேசு தனக்கு சுகம் கொடுத்து விட்டார். கண் பார்வையை திறந்துட்டார் அப்படின்னு என்ன பண்ணிட்டா? இயேசுவின் பின்னால் நாம் எடுக்கலாம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். அப்ப ஏதாவது ஒரு காரியங்கள் நற்செயல்கள் செய்து அவர் நம்மை மீண்டு பண்ணார். நம்மை தேர்ந்து அற்புதத்தை சேர்த்தா இன்னைக்கு அவர்களால் நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கும் அவர் நமக்கு நற்செயல்கள் செய்வராக, அதிசயங்கள் செய்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ அவர் செய்த அதிசயங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அதுதான் சாட்சின்னு சொல்லுவோம். முன்னால் அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லுவோம். நான் மழை பெய்ஞ்சிச்சு காலையில். எனக்கு ஜபத்துக்கு ஐயோ நான் ஜபத்துக்கு போனேன். கேட்கலாம் எனக்காக குளிக்க வர மழை வந்து அரை மணி நேரம் குளிக்க முடியல.
செத்த நேரத்தில் ஒரு வெயில் வந்துட்டு செத்த நேரத்தில் நான் குளிச்சு விட்டு நிம்மதியாக ஏசப்பா கோயிலுக்கு வர வரையும் எனக்கு மழையே பெய்யல. அதுக்கு ரொம்ப சுத்தம் பேசுகிறேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். குழந்தை வயசுக்கு போய் 6 மாதம் போல ஆகிருப்பான். நான் போகலப்பா போகணும்னு கிளம்புனால எங்க கிளம்புனாலும் கூட என்னமோ மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி வேண்டாம்னு நான் எடுத்து வச்சுப்போம். ஆனால் நேற்றுக்கு பேங்க்கு போயிட்டு வருவோம், ஒரு மாதத்துக்குன்னே போயிட்டு வருவோம்னு கிளம்பி வந்தப்போம். வந்த உடனே ஒரு அம்மா நம்ம கிட்ட வாமா குழந்தை வயசுக்கு போகலாமே வரலாம். சரி வாங்க போவான்ட்டு போயிட்டு 2 மணி அதாவது 1 மணி ஆகிடுச்சுட்டாங்க. குடும்ப பூஜைன்னு வச்சு எனக்கு அவரை பார்த்து அவங்க அண்ணன் அதை பார்த்துட்டு உடனே பேங்க் வருவோம் வந்திருப்பாங்க. வந்து உடனே இந்த கிராமத்து கொடுக்க வாங்கி வந்து பேங்கில் வந்து நான் பார்த்தேன். நடந்து எவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்தது. ஆனால் நடக்கவே முடியாமல் வீட்டை விட்டு கிளம்பவே முடியாது. கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணமே இல்லாத அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. அங்கே வந்த உடனே வீட்டை விட்டு கிளம்பணும், இங்கே போகணும் அங்கே போகணும் நல்லா விடுவோம் போனேன். நல்லா நடந்து வரும்போது அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்து நான் பஸ் ஏறினேன். பஸ் வராதுன்னு சொன்னாலே நடந்து வந்துருக்கப்பா. அந்த கடனை கொடுத்ததுக்கு கொடான போய் நன்றி. அப்போ நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு வியாதி எந்த வியாதி வந்தாலும் கொஞ்ச நேரம் அழுதுட்டாவது நான் ஆண்டவரை வேண்டிட்டு இருப்பேன். அப்புறம் அது தானாக போகுதுப்பான். எப்படி வரலாம் அப்படியே போகுதுப்பா. அவ்வளோ ஒரு கஷ்டத்திலே இருந்து நீ காப்பாற்ற நீ தான் மருத்துவ, நீ தான் வைத்தியம், நீ தான் டாக்டர். நான் போனாலும் இந்த மருந்து மாத்திரை எனக்கு ஒத்துக்கலப்பா. அப்படியே வச்சுருக்கேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ தான் மருத்துவர், என்ன நோய் வந்தாலும் நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருக்கேன். அண்ணன்ட்ட ஜெபிச்சுட்டே இருப்பேன். நான் எப்பொழுதும் ஜெபிப்பாரு, அவர் ஜெபிச்சுட்டே இருப்பான்ப்பா. ஜெபிச்சோடனே கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு நல்லா ஆகிடும். எனக்கு அறையெல்லாம் நல்லா இருக்கும். கொஞ்சம் உதவி செய்யணும் பிள்ளைக்கு இருக்கு. கொஞ்சம் உதவி செய்யும்போது உட்காந்துட்டு செய்கிற வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடுப்போம். அவ்வளோ ஒரு கஷ்டமா ஒரு நேரம் ஒரு நோய் தாக்கிக்கிட்டே என்ன இருக்கும் ராஜா. இவ்வளவுக்கும் அந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் நடந்துருக்கு. இங்கேயும் வருவதற்கு நீங்கள் கொடுத்த நன்றி. மழை வந்தாலும் நடந்துக்கிட்டு வர வேண்டாம்ப்பா. இங்கே வந்து ராஜாகர் எழுதுறப்பா மழையை இதுலேருந்து கொஞ்சம் தூரம் நினைக்கிட்டு கொஞ்சம் காஞ்சி போயிட்டு அந்த திருவள்ளி கொடான போடுங்க. எவ்வளோ அற்புதங்கள் காற்று வந்த திருவள்ளி கொடான போடுங்க. எங்களுக்கே நன்றி. எங்களுக்கு மதியே வாழ்க்கை சுகம் தந்தீரே நன்றியா, சுகம் தந்தீரே நன்றியா, பலன் தந்தீரே நன்றியா, பலன் தந்தீரே நன்றியா. சொத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. நான் வந்து பூசைக்கு நான் போனேன். அப்போதைக்கு எனக்கு 91 சொல்ல சொன்னாங்க. அப்போதைக்கு நான் பயந்துட்டு எப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நேசப்பா எனக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது, நான் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா போய் அழகாக சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சோடனே பூசை முடிஞ்சோடனே ஃபாதர் அங்கேருந்து இறங்கி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நீ நல்லா சொல்லணுமா அப்படின்னு சொல்லி சிஸ்டர் வீட்டில் வந்து எனக்கு கை கொடுத்து வாழ்த்து சொன்னேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஒரு சின்ன பிள்ளை இறை வார்த்தையை சொல்ல முன் வந்தோடனே இருந்த பயத்தில் ஆண்டவர் எடுத்துவிட. ஏன் நாம இயேசுவின் பிள்ளை இல்லைங்க. நம்ம பிரதர் முன்னாடி சொல்லியிருக்காங்க நமக்கு காவல் தூதர்களுக்கு வந்து எதுவுமே கட்டளை இடுங்க, அவங்கள்ட்ட போய் இது பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னாங்கல்ல. அந்த இது வந்து எனக்கு ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப எனக்கு அவருடைய வார்த்தை வந்து எனக்கு
என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிகழ்ந்துச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை போட்டுட்டு என் பேரனே ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு மாடிக்கு போவோம். மாடிக்கு நான் போகிறேன், அங்கே போயிட்டு அந்த நீர் தொட்டி இருக்கு இல்லையா, அது மேலே உட்காந்துட்டு ஆட்டம் பண்ணுவோம். இந்த மாதிரி திடீர்னு செய்வோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க அப்பாவோட போவேன்னா நான் போவேன் அப்படின்னு நிற்கிறேன். மழை இது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அது ஒரு சின்ன உதாரணம். அப்போ நான் என்ன செய்வேன், சேசப்பா அந்த பெனடிக்டின் காவல் தூதரே தெய்வீக திருவம்பலத்தின் பொறுப்பேற்பட்ட அந்த மகனை நீங்கள் பாதுகாத்து அந்த உயிருக்கோ உடலுக்கோ அவனுக்கோ சேதம் பண்ணாதபடி அந்த மகனை பத்திரமா வச்சுட்டு போயிட்டு மேலே ஏறி உட்காந்து பத்திரமா அவனை கீழே இறக்கி கொண்டு வர முடியாத கட்டளை இடுகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்குலாம் என்ன பண்ணிட்டான், கீழே இறங்கிடுவேன். வெடியை நேற்று வச்சுக்கிட்டு நான் வெடிக்கிறேன்னுட்டான். சரி நான் உட்கார போனான். பெரிய பெரிய வெடியை வச்சுட்டு இந்த ஒற்றை வெடி அறியாமல் வாங்கி கொடுத்தான்னு தெரியல, அதை வச்சுக்கிட்டு வெடிக்கிறது. ஐயோ வெடிக்கிறானே என்ன பண்ணுறது புரியலையே அப்படின்னா 4 வெடி கொண்டுவான். பின்னாடி வேண்டிக்கிட்டே போகிறேன் நான் காவல் கொடுக்குறது. ஒரு வழியை வெடிச்சுட்டேன். சரி பையன் நான் வரேன், நம்ம போவோம் பையன் மத்தியில் இருக்கு கீழே இருந்துட்டான். அதனால் காவல் தூதர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டளை இடும்போது அவங்க நிச்சயமாக நம்மளுடைய இதை கேட்குறாங்க. அது இறைவனத்தில் அவங்க நம்மளுடைய விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் எப்படி என்ன செய்கிறாங்க, தூரம் போல எடுத்துக்கிட்டும் போகிறாங்க. அதனால் இந்த காவல் தூதர் மூலமாக இறைவனிடத்தில் அவங்க கேட்டு நமக்கு செய்த நன்மைகளுக்கு சேசப்பாவுக்கு கோடி நன்றி. திருப்பாடல் 91 சொன்னீங்கள, என்ன கொடுத்துருக்க வசனங்கள், கால் கல்லில் இடாதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளை இடுவார், அவர் உங்களை தமது கைகளில் ஏந்தி கொண்டு போவாங்க. இப்ப நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னா யார் கையில வைக்கிறேன், என்னுடைய தூதர் கையில வைக்கிறேன். அப்ப எவ்வளவு பெரிய ஆள் நம்ம எல்லாம் பாருங்க. உண்மையில பாத்தீங்களா, தூதர்கள் பரலோகத்தின் சேனை. அந்த பரலோகத்தின் சேனைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பாக கொடுத்தது மட்டும் அல்லாமல் தூதர்கள் நம்மோட கூட இருக்கிறாங்க எப்போதுமே. ஆனா கால்கள் மோதாதபடி நம்முடைய கால்களை அவர்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போறாங்க. திருப்பாடல் 91 அவ்வளவு கிளியரா பண்ணப்படுறது. அதனால நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைத்தாலும் யாருடைய கையில வைக்கிறேன், தூதர்கள் கையில வைக்கிறார். அவர்கள் என்னை தாங்கி கொண்டு போறதுக்கு தேவன் கட்டளை எடுக்கிறார், ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறேன்னா எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். பாக்கியசாலிகள் தானே. ஒரு பாடி கொடுக்கணும், பாக்கியவான் 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 அந்த பிள்ளைக்கு சொல்லி காட்டா டக்குன்னு புரியல. பிள்ளைகள் உடனே நம்ம ஒரு சின்ன குழந்தை வந்துருக்கு, அந்த பிள்ளைய வச்சு 2 பேர் கையை வைக்க சொன்னேன். மாறி மாறி அந்த ஸ்டெப் அந்த பிள்ளை அவங்க கை மேலே வச்சுருந்தா இவ்வளோ தூரம் ரகசியங்கள் இருக்கான்னு அந்த பிள்ளைக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சு. அப்போ நாம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த தூதர்கள் கையில நம்ம காலை வச்சு நடப்போம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். யாருக்கு பிரியமான பிள்ளைகள் நடக்கணும், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் நடக்கணும். அப்ப நாம் அவருடைய பிள்ளை என்பதற்காக கால்கள் கல்லில் மோதக்கூடாதுன்னு தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கார். அவர் தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போறார்னா அப்படிப்பட்ட இயேசுவுக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாக வாழணும், நடக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. அப்ப உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுறது. அப்ப அவருடைய சித்தம் என்ன, நாம் கெட்டு போனதுதா இல்ல? நாம எப்படி இருக்கலாம், நல்ல பிள்ளைகளாக இயேசுவின் பிள்ளைகளாக நாம் வாழறது தான். வேற யாரும் சாட்சி சொல்றீங்களா? சரி, அப்படியே கண்களை கூட சொல்றீங்களா? இந்த தூதர்கள் சொல்ற உடனே செப்டம்பர் மாதத்துக்கு ஒரு 5000-6000 கிலோமீட்டருக்கு காரில் போட்டு திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தோம், திருநெல்வேலிக்கு ஏதோ துக்கத்துக்கு போயிட்டுருந்தோம், கல்யாணத்துக்கு சென்னைக்கு போயிட்டுருந்தோம், பிரேயருக்கு போயிட்டுருந்தோம், பாண்டிச்சேரிக்கு ஒரு 3 தடவை போயிட்டுருந்தோம், மேட்டுப்பாளையத்துக்கு 3 தடவை போயிட்டுருந்தோம், திருச்சி தஞ்சாவூருக்கு ஒரு 6000 கிலோமீட்டருக்கு காரில் போயிட்டு. ஒவ்வொரு முறையும் நான் கார் எடுக்க தான் சொல்லுவேன். இந்த தூதர்களில் இன்னும் பின்னும் மருந்து கோட்டையை அனுப்பி போகிற வழியிலே செம்மைப்படுத்தி நீங்கள் சொன்னதுனால எனக்கு அது எந்த இடத்துல போய் எந்த ஒரு தடங்கள் கிடையாது, எந்த ஆபத்துகளும் கிடையாது, எந்த விபத்துகளும் கிடையாது, எங்கேயுமே வெயிட்டிங் கிடையாது. எல்லாத்துக்கும் தேவன் துணையாக நின்று பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருந்தார். ஆனால் இந்த தூதர்கள் அவரோட
துணையாக இருப்பதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க தூதர்களை நாம் எடுத்து பயன்படுத்துவோம். ஆண்டவர் இந்த தூதர்களை கொடுத்ததற்காக ஆண்டவர் பிரதான கொடி. கண்களை மூடி ஆண்டுக்காக நாம் சொன்ன அந்த சாட்சிகளை அந்த சுகந்த வாசனான முகத்து பார்க்க வேண்டுமாய் நன்றி சொல்லி செபிப்போம். நீங்கள் என் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள், நீங்கள் என் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக இருக்கிறீரப்பா. உமக்கு சாட்சி பெற பிள்ளைகளாக நீர் எங்களை இதுவரை வழிநடத்தி வந்தீரே. எவ்வளவு பெரிய அற்புதமான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் நீர் எங்கள் வாழ்வில் செய்து நாங்கள் நினைத்ததையும் ஜெபித்ததையும் அதிகமாக நீர் எங்களுக்கு செய்து பராமரித்தீரே. உமக்கு நன்றி அப்பா. பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீர். நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீர் எங்களுக்கு ஜனமாக இருப்பீர்கள் என்று சொன்னீர்களா. அதே போல் உமது பிள்ளைகளாக இதுவரை எங்களை பராமரித்து பாதுகாத்த அந்த தேவன் இந்த நாளிலும் நாங்கள் அனைவரும் நமக்கு சாட்சிகளாக தடுத்து இருக்க வைத்ததற்காக நமக்கு நன்றி. அறிக்கையிட்ட ஒவ்வொரு சாட்சிகளையும் நீர் அங்கீகரித்து இன்னும் அநேகருக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ எங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக நமக்கு நன்றி செலுத்துமையா. அது மட்டுமல்ல, நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லா இடத்தாருக்கும் நற்செய்தி அறிவியுங்கள் என்ற அந்த கட்டளையை கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய மக்களாகவும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உமது காரர்களுக்கு ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாம் உற்சாகமா சொல்லுங்க. Praise the Lord. வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிப்போம். எடுத்தாச்சா? 2 மணி பேருக்கு வாசிங்க. மத்தேயு 15:28. இயேசு அவர்களுக்கு சிறியே உன் விசுவாசம் பெரிது, உனக்கு விரும்பியபடி உனக்கு ஆகப்படவில்லை. நீ விரும்புகிறபடியே பார்த்துப்போம். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, உமது நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியவாறே உனக்கு நிகழட்டும், நீ விரும்பியவாறே உனக்கு நிகழட்டும். இன்னைக்கு இந்த தலைப்புல தான் ஆண்டவர் தியானிக்கிறேன். நீ விரும்புகிறபடியே உனக்கு. அந்த பெண்ணிடை பார்த்து காலனை படைத்து ஆண்டு பார்த்து நீ விரும்புகிறபடியே உனக்கு. அப்ப இன்னைக்கு நாம் ஒரு ஜெபத்துல போய் நம்ம வைத்தோம்னா என்ன விரும்புகிறோம் அந்த ஜெபத்துல என்ன நல்லா வச்சிருக்க ஆண்டவரின் ஜெபம் பண்றோம். எல்லாரும் எப்படி நல்லா வைக்கணும்? ஆண்டவர்கிட்ட சொல்றோமா எப்படி நல்லா வைக்கணும்னு? ஏன் நீங்க நல்லா இல்லையா? நாம ஆண்டவரே கணவனை நல்லா வச்சு மனைவி நல்லா வச்சு நீங்க நல்லா இல்லையா? எப்படி நல்லா வைக்கணும்? என் பிள்ளைகளை காப்பாற்ற காப்பாற்ற மாட்டாரா? இல்ல, நான் சாதாரண சொல்றேன் ஜெபங்கள்ல இப்படிதான் சொல்லுது. அப்ப என்ன விருப்பம் அங்க? இப்ப நல்லாதான் இருக்க, நல்லாவே அவ்வளவுதான் முடியும். நீ எப்படி நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதைத்தான் ஆண்டவரால் செய்ய முடியும். நாம விருப்பப்படவில்லை என்றால் ஆண்டவரால் செய்ய முடியாது. ஏன்? உன் மனம் விரும்புவதை உனக்கே தந்திடுவார். உன் மனம் விரும்புவதை உனக்கே தந்திடுவார். உனதே சித்தங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார். அப்ப என் மனம் முதல் விரும்பி யார்கிட்ட கேட்கணும்? எனக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவரிடம் கேட்கணும். பிள்ளைங்க வீட்டில் இருக்கு, பையன் வீட்டுக்கு வரான், அது என்ன சாப்பாடு கேட்குறான்? சாம்பார் பொரியல் வச்சுருக்கிறேன், எனக்கு பிரியாணி தான் வேணும்னு கேட்குறேன். என்ன வேணும் கேட்குறான்? அப்ப மகனுடைய விருப்பம் என்ன? நீங்க ஏன் செய்யல? ஏன் செய்யல?
கேட்கிறேன். இந்த பையனுக்கு பிரியாணி வேணும்ல, சாப்பாடு வேணும் கேட்டா சாப்பாடு நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கு பிரியாணி தான் வேணும்ல கேட்கிறேன். கேட்டு என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு செய்யறோம், இல்ல நாளைக்கு செய்யறோம், இல்ல சாயந்தரம் செய்யறோம், நாளைக்கு செய்வோம், நீங்க கறி கறி ஏதாவது சொல்லி அடுத்த வரைக்கும் ஏற்பாடு. இப்படித்தான் தேவனிடத்திலே நான் என்ன பண்ணுவோம்? நம் பிள்ளைகள் அவருடைய விருப்பத்தை நம்மளுக்கு தெரிவித்தால்தான் பெற்றோருடைய நாம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணி செய்ய முடியும். அப்ப தேவனிடத்துல விருப்பங்கள் என்ன பண்ண நம்ம தெரிவிக்க. பிளஸ் டூ முடிச்சிருச்சு பிள்ளைங்க, இன்ஜினியரிங் போறதா, நர்சிங் போறதா, இல்ல மெடிக்கல் போறதா, பேராமெடிக்கல் போறதா, இல்ல ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதா, இல்ல அதோட நிப்பாட்டிக்கிறதா, அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும்? உன் விருப்பம் கேட்கிற மாதிரி இல்லையா? அப்ப இந்த பிள்ளை தான் விருப்பத்தை சொல்லுது. உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அது விருப்பத்தை சொல்லுது. என்ன செய்யணும்? என்ன பண்ணலாம்? அந்த விருப்பத்தின்படி என்ன செய்வதற்கு நம்மளால ஃபைனான்ஸ்ல முடியாதுமா, பொருளாதார இடம் கொடுக்காது, இல்லை உனக்கு சீட்டு கிடைக்காது, இல்லை தூரத்தில் ஹாஸ்பிட்டல் தங்கி இருக்கும், இதெல்லாம் சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் படிக்கணும் நிற்கிது. என்ன செய்யணும்? ஏன்? விருப்பம். அது போல தேவனிடத்திலே நாம் கேட்கணும். நல்லா படிக்கணும். எவ்வளவு மார்க் எடுத்து படிக்கணும். நல்ல காலேஜ், எந்த காலேஜில் சேரணும், எவ்வளவு மார்க் எடுக்கணும், இது முதல் கொண்டு விருப்பத்தை நான் ஜனங்களே எனக்கு பண கஷ்டம் இல்லாமல் போயிடும். 500 ரூபா கொடுத்தா பண கஷ்டம் எல்லாம் போயிடுமா, இல்லை 1000 ரூபா கொடுத்தா போதுமா, இல்லை எவ்வளவு வேணும் வருமானம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வைத்தலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். வயல்ல விதையை விதைக்கும், விதைச்சா அது விளையவே விளையாதா? விட நல்லா விளையலாம், சோறா விளையலாம், ஒண்ணுமே இல்லாமல் போகலாம். ஆனால் விதைக்கவில்லை என்றால், அது மாதிரி விருப்பப்படவில்லை என்றால், விருப்பப்பட்டால் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய கிடைக்கும், கொஞ்சமா கிடைக்கும், கிடைக்காமல் போகலாம். ஆனால் விதைக்கப்பட விருப்பப்படவில்லை என்றால் அதனால ஒரு ஜெபங்களிலே நாம் விருப்பப்பட வேண்டும். என்ன விருப்பப்படுகிறோமோ அதான் ஆண்டவர் உன்மனம் விரும்புவதை திருப்பாடல் 20 4ஆம் வசனம். திருப்பாடல் 20 4ஆம் வசனம். அவர் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தவழி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்ற. புதுமொழி வாசிப்போம். உன் மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக. எதை விரும்புவதை கொடுப்பார்? அவரு எதை கொடுப்பாரு? மனம். அதனால அந்த ஜபங்களுக்கு அழுகை, புலம்பல் இருந்தா என்ன கிடைக்கும்? இன்னைக்கு பல பேர் ஜோப் பண்ணுறதுன்னா என்னாண்டவரு ஐயோ அந்நிய விட்டு ஜெபம் கூடாது. இருக்கா ஜெபம்? ஒரு தேசத்துக்காக. ஐயோ இந்திய தேசம் இருக்கியா, அதுக்காக கண்டிப்பா ஜெபம். எங்க பாபநாசம் நகரத்தில் இருக்கு, அதுக்காக ஜெபம். கொரோனா வியாதியால மக்கள் கஷ்டப்படுறாங்க, அந்த ஆளுக்கு ஜெபம் பண்ணும். போய் ஆண்டவே எனக்கு ஒரு 10,000 பணம் வருது, ஐயோ இல்லாம போயிட்டீங்களே அப்படின்னு உட்காந்து. இப்போ மன விருப்பம் என்ன ஆகி போயிடுதாங்க? அழுகை, புலம்பல். இதுதான் கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு பறவைக்கு கிடைக்கும். ஆண்டவே நான் யார் வந்திருக்கேன்? நான் பாட்டு பண்ணேன். உங்க வீட்டு பிள்ளை மட்டும் வரா, எனக்கு 100 ரூபா காசு எதுக்கு வேணும்? அது வாங்கணும், இது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லுங்க. கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அவன் கேட்கலன்னா அது மாதிரி தேவனத்திலேயே எனக்கு 500 ரூபா வேணும், 1000 ரூபா வேணும் திருத்திலே கேட்கும் பொழுதா அந்த விருப்பத்தை தேவனே அங்கீகரிப்பார். நீங்களே விரும்பல, எனக்கு பணக்கெல்லாம் பார்க்கணும். எவ்வளவு பணக்கெல்லாம், எவ்வளவு பணக்கெல்லாம், எனக்கு வியாதியே ஆகுது, என்ன வியாதியெல்லாம் உனக்கு பார்க்கணும். ஏன் பிள்ளை நல்லா, ஏன் இப்ப நல்லா இல்லையா? நல்லா படிக்கிறேன், ஏன் இப்ப நல்லா படிக்கலையா? என்ன மார்க் எடுக்கணும்? நிறைய பெரிய வேலை. என்ன மாதிரி வேலை? எந்த ஊர்ல வேலை?
தெளிவா ஆவணத்திலே என் மனம் விரும்புவது என்னவனும் இதுதான் பலருடைய ஜபங்கள் இன்னைக்கு பதில் கொடுக்கப்படாததற்கு காரணம் என்னவென்றால் என் மன விருப்பம் என்னன்னு தெரியல. என் மன விருப்பத்தை யார் தரணும்? பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லுது, எனக்கு பசிக்கு சாப்பாடு வேணும், எனக்கு கடன் பிரச்சனைக்கு இதை தீர்க்கணும், இவ்வளோ கடன் இருக்கு தீர்க்கணும், என் வீட்டுக்காரருக்கு சரியான வேலை இல்லை, ஏன்னா அப்போ கூட சம்பளத்தில் ஒரு வேலை வேணும், இந்த ஊரில் ஒரு வேலை வேணும், இப்படி தேவையிடத்திலும் விருப்பத்தை கேட்கும். எப்படி விதைக்காவிட்டால் அது கண்டிப்பாக விளைவே செய்ய, நம்ம விருப்பப்படாவிட்டால் கண்டிப்பாக அந்த காரியம் நம்மளால நடக்கவே நடக்காது. இப்போ நம்முடைய வேலைகள், தொழில்கள், வியாபாரம், நிறைய பேர் வியாபாரம் போட்டுருக்காங்க. என்ன செய்யணும்? ஆண்டு நினைக்கிறீங்க 5000 ரூபாய்க்கு எனக்கு அனுப்பணும், என்ன செய்யணும் தெரியாது, என் மன விருப்பம்னா நல்லா வியாபாரம் நடக்குதுன்னு சொல்லுங்க. எங்கேயும் போய் நாமளும் சொல்லுங்க. உங்கள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு டெய்லி எவ்வளோ நடக்கணும், அதை வைத்து அதை அவர் விருப்பமாக மாற்ற. நாம விரும்பினா பத்தாது, கடைக்காரர் விரும்பணும், கடையை வச்சிருக்கவங்க விரும்பணும், எல்லாத்தையும் நாம விரும்பட்டா பத்தாது. என்ன பண்ணுவாங்க? ஆண்டு எனக்கு நான் வாங்கியிருக்க சரக்கு அவ்வளோ விரும்பணும், விற்கிறோம், அவ்வளோ. அது 5000 இருந்தாலும் சரி 10,000 இருந்தாலும் சரி எனக்கு விற்கிறோம். இப்போ எது உன் விருப்பம்? ஆண்டு எனக்கு 5000 வந்தால் போதும், ஆண்டு மீதி இருந்தால் பரவாயில்ல, அது ஒரு விருப்பம். இல்லை எனக்கு சரக்கெல்லாம் விற்கிறணும், 5000 நான் பார்த்து சரக்கை இனிமேல் நான் வச்சு விற்க முடியாது, விற்கிறணும், அவ்வளோ. அப்படின்னு ஒரு விருப்பம். இப்படி ஒரு விருப்பத்தை ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது தேவனது விருப்பங்களுக்கு என்ன பண்ணாரு? பதில் கொடுக்கிறார். வாசிப்போம் திருப்பி 15, 21 வாசிப்போம். அதுக்கு மேல ஒரு கல்லை தூக்கி நான் மேல தூக்கி போடுறேன். இந்த கல் எங்க வந்து விடும்? நீ தூக்கி ஏஞ்சல் தூக்கி போடுற கல் எங்க விடும்? நீ போய் சிங்கப்பூர்ல உட்காந்து கல்லை தூக்கி எங்க எங்க விடும்? சென்ட்ரல் தூக்கிருந்தா ஏன்? ஏன்? கல்லை நான் தூக்கி மேலே போடுறேன், அது கீழே வந்து விழுது. அந்த தம்பி தூக்கி போடுறான், அதுவும் கீழே வந்து விழுது. அமெரிக்காவோட ஒருத்தர் தூக்கி போடுறான், அதுவும் கீழே வந்து விழுது. சிங்கப்பூர் ஒருத்தர் தூக்கி போடுறான், அதுவும் கீழே விழுது. ஏன்? அது என்னது? ஒரு ரூல், என்னது? ஒரு பிரமாணம், ஒரு பிரமாணம். அது யார் செஞ்சாலும் அப்படிதான். அது போல யார் விதை விதைத்தாலுமே நம்மளும் விதை கூட கம்மி இருக்கலாம். நீ ஹைட்டா தூக்கி போட்டீங்கன்னா வந்து விழுறதுக்கு நேரமாகலாம். பக்கத்து தூக்கி போட்ட உடனே வந்து விழுது. கீழே விழுவது ஒரு நியமனம், நியமத்தை மாற்றவே இல்லை. அது போல விரும்பி ஆண்டவரை விருப்பப்படி ஆண்டவரை ஜெபம் பண்ணுவது ஒரு நியமம், தேவன் வைத்திருக்கிற ஒரு நியமம். இதை யாரும் மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. வாசிப்போம் வசனத்தை 15, 21 வாசிப்போம். 1. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்துள்ள கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகளே, எனக்கு இறங்கும். இப்போ அவர் சீதோன் பகுதிகளுக்கு போறார். அவர் யூதேயாவை சுற்றி தெரிந்தவர். யூதேயர்கள் தான் யூதர்கள் நிறைய இருப்பார். அவர்களுக்கு மத்தியிலே பல அற்புதங்களும் அதிசயங்களும் செய்த தேவன் தீர்த்தூதன் பகுதிக்கு போறார். தீர்த்தூதர்களே பிரஜாதி மக்கள் இருக்கிறார்கள். அவங்க யெகோவா தேவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருக்கிறவர்கள். இந்த சீதோன் நாட்டிலே தான் ஒரு காலத்தில் ஏசபேல் என்ற ஒரு ராணி ஆளுகை செய்துள்ளார். யார் ஏசபேல்? ஆகாபுடைய எலியாவை பார்த்து என்ன மிரட்டாவ? நாளைக்கு தலைய உடம்புல தலை இருந்தா என் தேவன் எனக்கு நிகராக செய்வது சேலஞ்ச். அவளுக்கு பயந்துட்டு எலியா என்ன பண்ணாரு? ஓடி போனார். அப்படி ஊழியக்காரர் விரட்டிய ஒரு தேசம், பொறுமையான மக்கள் வாழ்ந்த அந்த தேசத்துக்குள்ள யார் போது? அங்கேயும் போய் என்ன பண்ணாரு? சும்மா ஒரு அற்புதத்தை எங்க தேவன் எப்படிப்பட்டவன்? இன்னைக்கு நாம ஒரு வீடு பிடிக்கல, ஒரு தெருவில் பிடிக்கலாம், இந்த தெருவில் போமா, அந்த வீட்டுக்குள்ள போமா? ஆண்டவர் போய் என்ன பண்ணாரு? அற்புதத்தை செய்கிறார். வேதம் கற்றுக் கொடுக்கிற பாடம். ஏதோ பைபிள் எழுத்தாங்க நடந்து போனாரு, வேற வழியில் எங்கெல்லாம் கிடையாது. எதுக்கு அவர் அங்கே போனார்னா அங்கே மக்கள் அதிகமாக தேடி வரமாட்டாங்க. யூரியா இருந்தால் ஓய்வெடுக்க முடியாது. தீர்த்ததை யாரும் ஒருத்தர் நண்பர் வருவாங்க, ஓய்வெடுக்கிறாங்க. கிராமத்துக்கு போகிறப்ப அங்கேயும் போய் என்ன பண்ணாரு? இந்த பசங்க தானே தீர்க்கத்திற்குலாம் கொண்டு போட்டாங்க, இவங்க தானே இறைவாக்கெல்லாம் விரட்டி அடித்தாங்க, இங்கே ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணாரு? அவர்களுக்கென்று என்ன பண்ணாரு?
ஒரு அற்புதத்தையும் அங்கே செய்யல. அப்ப அங்க யார் வர்றாங்க? ஒரு கானானிய ஸ்திரீ. யார் அந்த கானானிய பெண் என்றால் யாரு? இஸ்ரவேலுக்கு எதிரிகள். யாருக்கு எதிரி? இஸ்ரவேல் மக்களுக்கு காலங்காலமாக எதிரிகளாக இருந்தவர்கள் யாரு? கானானிய. அந்த ஒரு பெண் யாரை சேர்ந்தார்? இஸ்ரவேல் யூதா குலத்தை சேர்ந்த இயேசு கிறிஸ்துவை வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த கானானிய தேசத்திலே கானானியர் மத்தியிலே அவன் பெண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை இருப்பது யாருமே யாரை வந்து என்ன பண்றா? ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுற. என்ன கூப்பிடுறா? ஆண்டவரேனா அதுக்கு மேல வேற யாராவது இருக்காங்களா? இருக்காங்களா? அப்ப அவருடைய விண்ணப்பத்தின் முதல் பகுதி இயேசு என்ன சொல்லி கூப்பிடுறா? எத்தனை பேர் இயேசு ஆண்டவர் சொல்லி கூப்பிடுறோம்? இயேசுவே ஆண்டவர். அப்ப ஆண்டவர் அதுக்கு மேல யாருமே அவரிடம் ஒரு விண்ணப்பத்தை வைத்துட்டா அதுக்கப்புறம் வேற யாரையும் வைக்கிற தேவையே ஏன்? நீ ஒருவரே பரிசுத்த, நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. அதுக்கு மேல வேற யாருமே அப்படி நாம் வேற யாருக்காகவே விண்ணப்பத்தை வைத்தோம் என்றால் என்ன அர்த்தம் இருக்கு? இயேசுவே ஆண்டவர் நாம் என்ன? அப்ப எப்படி நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவார்? எப்படி விருப்பத்தை பண்ணாரு? இன்னைக்கு நம் மக்கள் மத்தியிலே பலர் அந்த ஊழியை காட்ட போய் ஜோமனா என்ன ஆயிடும்? இந்த ஊழியை காட்ட போய் ஜோமனா என்ன ஆயிடும்? இல்ல அங்க கோயிலுக்கு போய் ஜோமனா என்ன ஆயிடும்? இந்த கோயிலுக்கு போட ஜோமனா என்ன ஆயிடும்? அப்ப யார் மேல விசுவாசம் இல்லை? ஊழியக்கார மேல விசுவாசம் இல்லை. இந்த ஊழியக்கார அந்த ஊழியக்கார மேல, அந்த கோயில் மேல இந்த கோயில் மேல விசுவாசம் யார் மேல விசுவாசம் இல்லை? அப்ப என்ன விருப்பம்? என்ன விருப்பம்? என்ன ஊழியக்காரன் மேல் விசுவாசம், இந்த ஊழியக்காரன் மேல் விசுவாசம், அந்த கோயில் மேல் விசுவாசம், இந்த கோயில் மேல் விசுவாசம். யார் மேல நம்பிக்கை இல்லாம பிடிச்சுப்ப எப்படி நடக்கும் இந்த காரியம்? உன் மனசு என்ன விரும்பிச்சுப்ப? இயேசுவால முடியாது. அதனால அந்த ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரன் அந்த ஜெபம் கொடுத்துப்பாரு, இந்த ஜெபம் கொடுத்துப்பாரு, அங்க கூட நடக்குவேன். யாரை நம்பி போயிடாதீங்க. ஆண்டவர் எங்க இருக்கோம்? இருக்கும் இடத்தில். இருக்கும் இடத்தில் என்னன்னா தேவனிடத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குதான். நீ விரும்பிய படியே உனக்கு என்ன பண்ணும்? வீட்டை போனா வீட்டுக்கு போனா பையங்களை பார்த்து இந்த பையன் கொஞ்சம் புத்தி சொல்லிட்டு போக முடியல. இந்த பையன் என்ன பண்ணான்? ஒரே வாரத்துக்கு தான் படிக்க மாட்டான், உட்கார மாட்டான், நிற்க மாட்டான். ஜோம் பண்றப்ப அவங்க அதை மட்டும் சொல்லுவாங்க. மற்ற அப்ப அந்த பையனுடைய காரியங்களுக்கு என்ன செய்ய வீட்டாளர்களும் அவங்க என்ன விரும்புகிறார்கள்? அப்ப யாருமே கேட்கறது வீட்டுக்கு வர ஊழியக்காரனை வந்து கேட்கணும். ஏன் மனப்போக்க மக்கள் மத்தியில் இருக்குது? யாருமே விசுவாசம் இருக்கு. விரும்பியபடி தேவனத்தை செய்தால் தேவன் செய்வார் விசுவாசம். இங்கே ஒரு கானானிய ஸ்திரீ எவ்வளவா தேவனை அறியாதவர்கள், உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாது. ஆனால் இயேசு பற்றி கேள்விப்பட்டுதான் வந்து ஆண்டவரை என்று கூப்பிடுறப்ப அதுக்கு மேல யாருமே இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில பேச ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் வேற யாரால முடியும்? மாந்திரீகம் செய்வதை இதெல்லாம் நம்முடைய மக்கள் நிறைய போட்ட ஒரு ஊர்ல வந்து டெய்லி போன் பண்ணிக்கிறாங்க. அந்த ஊருக்கு ஒரு நாள் பேர போனோம். வாரத்தில் 3 நாள் எப்போ கேட்டாலும் செய்விடப்பட்டாங்க. வாரத்தில் 3 நாள் இதுதான் தெரிஞ்சவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியப்பட்டது பெரிய உங்கள் ஆண்டவர் இருக்காரா இல்லையா? நீங்க கூப்பிடுங்க ஆண்டவர், நீங்க கூப்பிடுங்க. அவனை விட பாதாம ஒரு பிசாசு, அந்த பிசாசுக்கு பயந்து நீங்க எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உறுதிப்படாமல உறுதிப்பட்டிருக்க ஆண்டவர் நிறைய காட்சிகளை அவர் கொடுக்குறார். அந்த காட்சிகளுக்கு என்ன அர்த்தம் அவங்களை கைட் பண்றதுக்கு ஆட்கள் இல்லையே. ஊரில் வைக்கலான்னு சொல்லி கேட்டோம். நம்மளோட பாவம் கோயில் வைக்கக்கூடாது, வீட்டை வைக்கக்கூடாது, பிரேயரே நடக்கக்கூடாது எங்கேயும் அப்படின்னு ஒரே சொல்லினால மிக பயந்து ஒரே முறை அந்த ஆலயத்துக்கு வச்சிருக்கோங்க. ஒரு வீடு சதிச்சுட்டு வந்துருக்காங்க, 4 வீட்டை சதிச்சிருக்கு. இப்போ எங்கேயுமே பிரேயர் நடக்கக்கூடாது, கோயில் இருக்கக்கூடாது, வீட்டை இருக்கக்கூடாதுனாக்க பாவம் நடக்கூடாது. நிறைய அந்த ஊரில் மக்கள் ஃபோன் பண்ணுறாங்க. அவருடைய பிரச்சனைக்கு வழிகாட்டுது. யாரை பற்றி விடணும்? உன் மனம் விரும்புவது யார் விடணும்? அவர் பாண்டியன் பிரதர் பிரேயர் பண்ணினா ஒன்றும் நடக்குது.
பிரேயர் ஒன்றும் கிடையாது. எல்லாம் யார் செய்யறது யாரு? ஆண்டவர். நீ கற்றுக் கொடுக்கணும் மக்களுக்கு. நீ அங்க வா, என்கிட்ட வா, உன்கிட்ட வா, அங்க போ, இங்க போ, அந்த பெருமை இந்த பெருமை கற்றுக் கொடுப்பது இயேசுவை விட்டு மக்களை வெளியே தருவதில்லை. உங்ககிட்ட உட்காந்து நீ வீட்டில் உட்காந்து ஜெபம் நாங்கள் ஆண்டு கொடுக்கிட்ட கண்டிப்பா செய்வார். மக்களை விசுவாசம் உறுதிப்படுத்துவதா நற்செய்தி என்பது. மற்றதான் நற்செய்தி கிடையாது. பாத்தீங்கன்னா ஆண்டவரே தாவீதின் மகனே என்ன கூப்பிடுறாரு? என்ன கூப்பிடுறார்? தாவீதின் மகனே. அப்ப இயேசு தாவீதின் கோத்திரத்தில் வந்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு தாவீது ராஜாவின் கோத்திரத்தில் வந்திருக்கிற அந்த பெண்ணுக்கு தெரியுது. தாவீதின் மகனாவது இவருடைய மகன் தான் தாவீது. தாவீது மகன் தான். ஆண்டவருடைய மகன் தான் தாவீது. ஆனா இவர் என்ன கூப்பிடுறார்? தாவீது. எல்லாரும் கூப்பிடுறாங்க தாவீது. ஏன்னா தாவீதின் வம்சத்தில் தான் ரட்சகர் வருவார்கள் தெரிஞ்சிருந்திருக்கார். சரி, அடுத்து வாசிப்போம். தாவீது மகனே எனக்கு இறங்கும். என்ன அர்த்தம்? பொதுமொழி இருக்கு. எனக்கு இறங்கும். இறங்கும் என்ன அர்த்தம்? உதவி செய்ய. அது என்ன உதவினா ஆட்சியோடு என்ன பண்ணுது? அப்ப தேவனிடத்தில் செல்லும் பொழுது ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது ஆண்டவரே நான் 10 நாள் பாஸ்டிங் பிரேயர் இருக்கேன், பைபிள் தினம் படிக்கிறேன், நான் பிரேயர் பண்ணி நடத்துறேன், பிரேயருக்கு போறேன், திருப்பதிக்கு போறேன், கோயில் நடக்க எல்லா ஃபங்க்ஷனுக்கு நான் போறேன், எல்லாம் செய்யறேன், அதனால எனக்கு என்ன பண்ணுங்க? இப்படி பல விண்ணப்பங்களை வைக்கிறார். இந்த விண்ணப்பங்களால் தேவன் பதில் கொடுப்பதே அதுக்கு ஆயக்காரனும் பரிசீலனை வந்து ஜெபம் நடக்கலாம். நான் வாரத்துக்கு ஒரு உபவாசம் இருக்கிறேன், தபோபாகம் கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்றான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டானா? ஏன்? தேவனுக்கு முன்னால் நம்மை முதல் என்ன பண்ணணும்? காட்டணும். வேதத்தில் எங்கேயாவது அன்னைவரியா நான் தான் மீட்பரின் மகனை சுமந்து இருக்கிறேன் எங்கேயாவது சொன்னாங்களா? எங்கேயாவது பெருமை பாராட்டாங்க? உலகத்துல எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் யார் கிடைச்சது? யாருக்கு கிடைக்க போதும்? முன்னாடி யாருக்கு கிடைச்சதும்? எங்கேயாவது ஒரே இடத்துல என்ன தாழ்மையில் இருந்து என்னை என்ன பண்ணார் தேவன்? நான் பெரிய ஜெபம் பண்ணேன், நான் கோயில் இருந்தேன், நான் கன்னியாகுமரத்தில் இருந்தேன், அதுக்காக ஜெபம் சொன்னாங்களா? இன்னைக்கு ஒரு அற்புதம் மொழி ஆண்டவர் செய்யிட்டு என்ன சொன்னாங்களா? நான் ஜெபம் பண்ணேன், நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், ஆண்டவருக்கு செஞ்சுட்டாரு பெருமை சொல்லும். பெருமையுள்ளவனுக்கு தேவன் என்ன பண்ணாரு? இடத்தில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணா? தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவரே கோயில போறோம், ஆண்டவரே நான் தகுதி இல்லாத ஒன்று வந்து நிக்கிறேன், எவன் இருக்குதா ஆட்டுகள் மூணு முறை ஆண்டவரை குறித்து வைத்து என்ன பண்ணும்? அப்படி இவர் தன்னை என்ன பண்ணார்? தாழ்த்துகிறார். மறு ஒரு ஜெபம் பண்றப்ப நம்மை தாழ்த்த ஆயக்காரன் பரிசீலனை ஜெபம் பண்ணுறது ஆயக்காரன் உன் முன்னால் நிற்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று மார்பில் ஓங்கி என்ன பண்ணா? நம்முடைய ஆலயம் மார்பில் அடக்கி என்ன பண்ணா? மேயா குல்பா அது கூட பல பேர் சொல்றது. ஏன்? பக்கத்தில் உங்களை பார்த்துட்டாங்கன்னா ஒரு பெரிய பாவி உலகத்தில் நினைச்சுவாங்க. யார் பார்க்கறாங்களா? தேவன் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ஆலயத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் யாருடைய நாமத்தை மேம்படுத்த எனக்கும் தேவனுக்குள்ள உறவுதானுடைய பக்கத்தில் உள்ளவங்க முன்னால் உள்ளவங்க சைடில் உள்ளவங்க பற்றி கவலையப்பட வேண்டிய தேவையில்லை. அவை என்னன்னா நினைச்சு போட்டு என்னை பற்றி தேவன் என்ன நினைக்கிறார் எனக்கு அங்க முக்கியம். ஒரு ஆராதனை இருக்கும்போது என்னை பற்றி தேவன் என்ன நினைக்கிறார், நான் தேவனை பற்றி என்ன நினைக்கிற முக்கியம் முடியாது. இவன் நினைச்சா அவன் நினைச்சா இவன் நினைச்சா இதெல்லாம் தேவையே. அவள் அப்படித்தான் நான் கேட்கிறவ அப்போதுல என்ன நினைப்பார்கள், சுற்றி உள்ள மக்களை நினைப்பார்கள். நான் கவலைப்படல. ஆண்டவரே மகனே எனக்கு அது விண்ணப்பத்தை என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகிறார் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி நமக்கு பின்னால் கட்டி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார்.
அப்ப அவள் பின்னால் கட்டிக்கொண்டு வருகிறார். ஆண்டவர் எந்த பதிலும் என்ன பண்ணல. இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் பல ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காம இருக்கிறார். என்ன பண்றாங்க? பின்னாடியே சொல்லிட்டே இருக்கோம். ஆனா என்ன செய்யறோம்? பலர் என்ன செய்யறாங்க? முறுமுறுப்புகள், இந்த கோயிலோட ஆண்டவருக்கு வல்லமை இருக்கு, இன்னொரு கோயிலோட ஆண்டவருக்கு வல்லமை இருக்கு, வேற கோயிலை தேடி சொல்லுவார். அங்கே நடக்கணும்னா புரஜாதி கோயிலுக்கு செல்வதற்கு ரெடியா இருக்காரு. அங்கே நடக்கணும்னா மந்திரவாதிக்கு செல்வதும் ரெடியா இருக்காரு. ஏன் இதெல்லாம் இருக்காங்க? என்ன அர்த்தம்? உண்மையான தேவனை பற்றிய விசுவாசம் என்னவர்களே உறுதிப்படாத ஒரு நிலையை நான் பார்க்கிறேன். அப்போஸ்தலர்களை பார்க்கிற கூட என்ன பண்ணாங்க? ஆண்டவரே இவனை என்ன பண்ணுங்க? அனுப்பிவிட. ஆண்டவர் கட்டிக்க வரா, கொஞ்சம் கஷ்டப்படுறா, அவளுக்கு குணம் கொடுத்து சொல்லி நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்களா? ஆண்டவரே ஒரு வார்த்தை குணமாக்கலாம் பரவாயில்ல, ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? இல்ல. அவர்கள் கட்டி கொண்டு வருவது யாருக்கு இடைஞ்சலா இருந்துச்சு? சீடர்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. அதான் என்ன பண்ணாங்க? எங்களுக்கு அது இடைஞ்சலா இருக்கிறாங்க, என்ன பண்ணுங்க? அனுப்பிவிடும். நீங்களாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்மளை திருப்பி போன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன். இன்றைக்கு நம்பில் பரவும் இப்படியாக தேவன் நோக்கி வரும் மக்கள் இருக்கிறது நமக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கார்கள் என்பதற்காக என்ன பண்றோம்? அனுப்பிவிடும். நான் இப்ப எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நாளைக்கு ஜோம் பண்ண முடியாது, எனக்கு இப்ப வேலை இருக்கு பண்ண முடியாது, நாளைக்கு வா, நாளைக்கு வந்து அனுப்பிவிடு. இப்படிதான் அப்போஸ்தலர் அனுப்பிவிட்டார். அன்றைக்கு 5 அப்பங்களையும் 2 மீனையும் எல்லாம் உட்காந்து சாப்பிடுறப்ப எல்லாருக்கும் நீங்க சாப்பாடு கொடுக்குறப்ப என்ன சொன்னாங்க? அனுப்பிவிடும். திருப்பி எழுதுறாரு, இங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னா 200 பணத்துக்கு வாங்கினாலும் கொடுக்க, அதில் என்ன பண்ணி அனுப்புவதற்கே புரியாது. ஏன்? அவங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களை வைத்துத்தான் தேவன் என்ன பண்ணாரு? உலகம் முழுசு என்ன பண்ணாரு? அவரையே அந்த அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க? பெரிய ஒரு சிறியான ஆளாக இருந்தாங்க. அப்படிப்பட்டவரை வைத்து தேவன் உலகத்தை கலக்கினாருன்னா நீங்களும் நானும் அந்த அப்போஸ்தலரோட சரியா இருக்கிறோமா? இல்லையா? அப்ப அதை விட அதிக காரியத்தை என்ன பண்ணணும்? எப்ப செய்யப்போறோம்? நாம உன்மனம் விரும்புவரை உனக்கு தன்னிடுவார். உனக்கு திட்டங்கள் எல்லாம் இறைவேற்றி முடித்திடுவார். 38 வருடங்களாக ஒரு பெருசா படத்தை படுகிறார். இயேசுக்கப்ப 32 வயசு, 33 வயசுல ஊழியர் 33 வயசு. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலே அங்க உனக்கு எத்தனை வயசுல வந்து அங்க கண்டாலும் தெரியாது, ஒரு 60-65 பேர் இருக்கும். என்ன சொன்னா? உலகத்தில் தேவதூதர் கலக்கும் பொழுது என்னை தூக்கி கொண்டு விடுவதற்கு யாருமே நான் போய் இறங்குறதுக்குள்ள இன்னொரு நேரம் பண்ணிடலாம். என்ன சொன்னாங்க? ஆண்டவர் என்ன கேட்டாங்க? நீ குணமாக விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. என்ன சொன்ன? சாக்கு போக்கு. என்ன தூக்கி போறதுக்கு ஆள் இல்லை, என் சொந்தக்காரன் எவனும் கிடையாது, என் நண்பர்கள் யாரும் கிடையாது. போய் இறங்கி போனா இன்னொருத்தவங்க இறங்கிடான், அவன் வந்துடுறான், இவன் வந்துடுறான். எத்தனை வருஷம்? ஒரு நாள் ரெண்டாடா? உலகத்திலே அவன் படுத்து இருக்கலாம்ல, கடைசி படிக்கவே படுத்து வேண்டியதாங்க, புரிஞ்சுக்கலாம்ல. ஏன் செய்யலாம்? விருப்பம். நல்லா இருக்கணும், நல்லா நடக்கணும்னு சொல்ற ஜெபம். நான் நல்லா தான் நினைச்சேன், நான் என்ன பண்ணல? விருப்பப்பட. நாம் ஜெபிக்கிறதுல விருப்பங்கள் வேறு, நினைவு வேறு. அப்ப எப்படி வேணும்? குணமாகணும். கடைசி படிக்கவே படுத்துருது, தூதர்கள் ரொம்ப உள்ள விழுந்துது, விழுந்துட்டு சோமேட பண்ணி ஆட் பண்ணிங்க எடுத்துச்சுல. ஏன் போலாங்க? அவ்வளவு தூரம் இருக்குது, தூரத்தை கடமை அவன் போயிடலாம், இவன் போயிடலாம், அவன் போயிடலாம். இத்தனை வருஷமா 32 வருஷமா இப்படித்தான்
தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு மன விருப்பம் எனக்கு இருக்கிறதா என்பதை நினைவுபடுத்துகிறது. எனக்கு ஒரு வியாதி வருது, என்னதுதான் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் அப்ப என்ன நோய் என்ன பண்ணோம்? அப்ப நீ போய் எந்த கோயில போய் எந்த ஆண்டு ஜெபம் எந்த பாஸ்டிங் ஜெபம்னா போய் சோமாமா? ஏன் மன விருப்பம் என்ன? இது இப்படிதான் இருக்குதான் மன விருப்பம். கடன் பிரச்சனை இருக்கு, எங்க குடும்பம் எப்போதும் தரித்திரம் தான் இருக்கும் அப்படின்னா உன் மனம் எதை விரும்பிட்டு இருக்கு? அப்ப எப்படி விடுதலை பெற்று வர முடியும்? எங்க குடும்பமே இப்படிதான் வருது, வாரிசுகளே இப்படிதான் வருது, ஆம்பளை பிள்ளைங்களாம் இப்படிதான் வருது அப்படின்னு நீங்களே ஒரு முடிவு கட்டிட்டு அவர் நல்லா இருக்கணும் ஜெபம் நல்லா இருக்க முடியுமா? ஏன் உன் மனம் எதை விரும்பிச்சு? இந்த குடும்பம் இப்படிதான் சொல்லி நம்பிச்சு அப்படிதான் அப்படின்னு விடுபடுவதான் ஆண்டு வார்த்தை நமக்கு. அதுதான் ஒரு நல்ல செய்தி. சாபத்தை இயேசு நீக்கி போடுறது. சாபம் நம்மை மேற்கொள்ளாத போல நாம விசுவசிக்கணும், அப்பதான் விருப்பப்பட முடியும். விசுவசிக்காம விருப்பப்படவே முடியாது. இந்த பெண் கானானிய பெண்ணாக இருந்தாலும் ஆண்டவரே தாவீதின் மனையின் மேல் இரக்கம் ஆண்டவர் வளரக்கூடிய பதிலே சொல்ல டீச்சரா ஏற்ற அனுப்பிவிட ஆண்டவரே, அனுப்பிவிட ஆண்டவர், அனுப்பிவிட ஆண்டவர். அப்ப அந்த பெண் என்ன பண்ணா? மீண்டும் இந்த பெண் என்ன பண்ணா? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டதே அன்றி, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டதே அன்றி மற்றபடி அல்லவென்றார். மற்றபடி அல்ல. அப்படி டைரக்டா பதில் சொல்லல. யாருக்கு பதில் சொன்னாரு? அப்போஸ்தலருக்கு பதில் சொன்னாரு. அவளுக்கு சொல்ற யாருக்கு சொன்னாரு? அப்போஸ்தலர் என்ன பதில் சொன்னாரு? காணாமல் போன இஸ்ரவேல் பிறந்த மக்களுக்கு மட்டும்தான் அவன் வந்திருக்கான். ஆனா புறஜாதி இனத்தவர்களுக்கான இது அன்றைக்கு இருந்த காரியம். இயேசு சிலுவையில் உயிர்த்து மரித்த பிறகு அவர் எல்லாருக்கும் தேவனாக இருந்தாரு. வாயு அன்னைக்குதான் நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. அதான் தெரிவித்த இன்றைக்கு அவர் கல்வாரியில் ரத்தம் சென்ற பிறகு எல்லாருக்கும் தேவனாக அவர் இருக்கிறார். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். என்ன பண்ணார்? வந்து ஆண்டவரே உதவி செய்யும் என்று என்ன பணிந்து கொண்டுதான் என்ன அர்த்தம்? அது ஏற்கனவே கேட்டா. இப்ப பணிந்து கொண்டா என்ன அர்த்தம்? பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். முதல் படிட்டு நான் படிக்கிறோம். என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன பண்ணோம்? அது போல அவர் தேவனை என்ன பண்ணா? அப்ப ஆராதனை என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். தேவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்குள்ளே இருக்கு. ஆனா எப்ப பிரேயர் எடுத்தாலும் தேவனை பண்ணணும். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். அப்ப தேவனை ஆராதிக்கின்றார். அதுல ஒரு காணானி எப்படிதான் ஒரு விண்ணப்பத்தை சொல்றாங்க. என் மகள் பிசாசினால் மகா வேதனை, மகா வேதனையோடு செல்லும். நம் ஒவ்வொருவரை ஆண்டு பார்த்திருக்கிற ஒரு விருப்பம் என்ன என்று நீ என்ன விரும்புகிறாய் அதன்படிதான் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது அல்ல என்றார். இப்ப ஏன் அடுத்த வார்த்தையை பெற்றார்? யார் பிள்ளைன்னு சொல்றாரு? இஸ்ரவேல் மக்களை பிள்ளைகள். மற்றவங்க என்ன சொல்றாரு? நாய்க்குட்டி. உங்கள்கிட்ட எந்த வார்த்தை யாராவது சொன்னா என்ன செய்வோம்? ஆனா அவன் அப்படியே பண்ணா என்றைக்கு எல்லா மனுக்களும் இஸ்ரவேலுக்கும் ஆண்டவர் பார்க்கிறார். இது மரிப்பதற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி, எல்லாரையும் பார்க்கிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேதையிலிருந்து பிற துணிகைகளை தின்னுமே என்றார். அப்போ தன்னை இன்னும் அதிகமான தாழ்த்தி நான் நாய்க்குட்டி தான், நீங்க எஜமான் தான், இஸ்ரவேல் பிள்ளைகள் தான். பிள்ளைகள் மேஜையில் உட்கார்ந்து சாப்பிட்றப்ப கீழே உள்ளதை எது நான் சாப்பிட மாட்டா, பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க. யார் சாப்பிடுவா? நான் நாய்க்குட்டி, நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டா எனக்கு என்ன? அந்த உணவுல எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு விடுதலை கிடைக்கும். என் மகளுக்கு விடுதலை கிடைக்கும். விசுவாசத்தை என்னவென்றால் அப்ப துணிக்கைகளை சாப்பிட்ட அந்த கானானிய ஸ்திரீயை விடுதலை பெற்றார் என்றால் அப்பத்தை சாப்பிட்ட பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? விசுவாசம் அதிகமாக இருக்கணும். நாமெல்லாம் பிள்ளைகளா
சாப்பிடுறோம்னா அப்பத்தை சாப்பிடுறோம். அப்ப எப்படி சொல்லலாம்? துணிக்கையை சாப்பிட்ட அந்த பெண்ணே ஒரு பிசாசின் விடுதலை வாங்கி அப்பத்தை சாப்பிட நாம் எதிர்த்து விடுதலை பெற்றவர்கள். ஏன்? விருப்பம் அவரிடத்திலே. என் மகன் என்னன்னா கொடிய வேதனை பிசாசினாலே துன்பப்பட்டுள்ளார். அதுல என் மகன் என்ன விடுதலையான ஒரு விருப்பம். அந்த துணிக்கையை சாப்பிடுவது அந்த விருப்பத்தினாலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நினைவிடார். ஆனா அப்பத்தை சாப்பிடுற பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு என்ன பிரச்சனை? விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. என்ன போயிட்டு ஏதோ கோயில் போனோம், தெரிஞ்ச ஜெபத்தை சொல்லுவோம், மனப்பாடம் ஜெபத்தை சொல்லுவோம், இல்ல கண்ணீருக்கு ஓட அழுவோம், ஒப்பாரி வைப்போம், வருவோம். அதோடு நாம் கோயிலுடைய என் மனம் இதை விரும்புகிறது என்பதை தெளிவாக தேவனிடத்திலும் எடுத்துள்ளேன். ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது. உன் விசுவாசம் யாருக்கு கல்வி கொடுக்கிறது? ஆண்டவர் பெண்ணுக்கு சர்வே கொடுக்கிறார். என்ன சர்வே கொடுக்கிறாரு? மகளே, உன் விசுவாசம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஏற்றார் வந்து மகனே உன் விசுவாசம் பெரிது சொல்லுவாரா? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்கு நாம் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பரம்பரை கிறிஸ்தவர்கள், எத்தனை வருஷமா கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு தெரியவே தெரியாதுதான் பெருமைப்படும். நல்லது, கிறிஸ்தவராக இருப்பது நல்லது, மகிழ்ச்சியான காரியம். ஆனால் தேவனுக்கு வந்து மகனே மகளே உன் விசுவாசம் அங்கிருந்து அப்போஸ்தலர்கள் அத்தனை பேர் இருந்தாங்க. அவங்கள விட்டுட்ட, அவங்கள பார்த்தல உன் விசுவாசத்தை பெருசுன்னு சொல்லல. யாரை பார்த்தாரு? அவளை பார்த்து உன் விசுவாசம் நீ விரும்புகிறபடியே போய் உன் பொண்ணுக்கு சோகம் எடுத்துட்டான் போன் சொல்லல. உன் பொண்ணுக்கு பிசாசு பிடிச்சு போயிட்டு போன் சொல்லல. என்னனால விருப்பத்தின்படியே உனக்கு அந்நேரமே அவள் ஆரோக்கியம். அதுக்காக நீங்க விருப்பப்படியே சொல்லிட்டீங்க. அத பக்கத்து வீட்டுக்கார நாசமா போடணும்னு அந்த குடும்பமே அழிச்சு போட அப்படின்னு நல்ல காரியங்கள், ஆரோக்கியமான காரியங்கள், தேவனுக்கு வந்த காரியங்களை தான் நான் பத்தி பேசுறேன். பிசாசுக்குரிய காரியங்களை பற்றி நான் பேசுறே. இதெல்லாம் பிசாசுக்குரிய காரியம். பிசாசு இப்படிதான் மேம்படுவான். சொன்னாங்க மனம் விரும்புவதையும் சொன்னாங்க. அந்த குடும்பம் அழைக்க கூட நீ என்ன பண்ணு? ஜெபம். இப்படித்தான் பிசாசு என்ன பண்ணுவான்? ஆண்டோட வார்த்தை வைக்கிறோமா இடப்படுவான். அந்த மாதிரி யாராவது நினைச்சுக்கிட்டு இருந்தா அவர் அழியவே சொல்லுமா? அதான் நீங்க சொன்னீங்க. அதனால ஒரு கண்டு போனாலும் பரவாயில்ல, அவருக்கு 2 கண்டு போகணும் ஜெபம் பண்ண மாட்டார். எனக்கு ஒரு கண்டு போயிடுச்சு, அவங்களுக்கு என்ன பண்ண 2 கண்டு நல்ல காரியம். தேவன் அனுமதிக்கிற, தேவன் விரும்புகிற காரியத்தை பற்றி தான் நீங்க பேசக்கூடிய பிசாசின் காரியத்தை பற்றி என்ன பேசுறோம். ஆனா இன்னைக்கு நான் என்ன விரும்புகிறேன்? இங்கே புறப்படணும், அந்த மன விருப்பம் நிறைவேறுகிறாங்க. ஏதோ ஜெபத்துக்கு வந்தோம், உட்கார்ந்தோம், 1 நேரம் உட்கார்ந்தோம், 2 நேரம் உட்கார்ந்தோம், இந்த பிரதர் சொன்னாங்க, சிஸ்டர் பாடாங்க, சங்கீதம் எடுத்தாங்க, அந்த சிஸ்டர் பாட்டு பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஜெபத்துக்கு வரும் தேவன் அந்த வார்த்தை எனக்கு ஒரு கிரியை என்னவனும் செய்ய. அப்ப இன்றிலிருந்து என் மனம் ஜெபத்தில் உட்கார்ந்தப்ப அப்படியே மனப்பாடம் ஆகுது. ஒரே ஒரு காரியத்தை வைக்கிறோம், என் மனம் இதெல்லாம் விரும்புதான். 1 2 3 4 எத்தனை நாள் சொல்லும். அது எப்படி இருக்கணும்னு சொல்லும். எப்படி நல்லா இருக்கணும்னு சொல்லாது, என் பேரை நல்லா இருக்கணும்னு சொல்லாது, என் பேரை நல்லா இருக்கணும்னு சொல்லாது. உடல் நோய் இல்லாமல் அறிவோடும் ஆற்றலோடும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் என்னெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும். என்ன குறைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த குறைகளை நிறைவாக்க வேண்டும் என்று உங்கள் மனம் என்ன பண்ணணும்? மனம் விரும்பும். அந்த விருப்பத்தோடு செய்யும் ஜெபங்களுக்கு ஆண்டவர் அம்மா விசுவாசம் பெரிது, நீ விரும்பியபடியே உனக்கு நல்ல சக்கரவர்த்தம் பேசுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நாளோடு இடப்பட்டு என் மனம் என்ன விரும்புவதை கேட்டிருக்கிறார். அப்படியே கண்டிப்பா என் மனம் என்ன விரும்பும் அது கண்டிப்பா என் மனம் என்ன விரும்பும். படிக்கிற பிள்ளைகள் எவ்வளவு மார்க் எடுக்கும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க் எடுக்கும், அதற்குள்ள அடுத்து நான் என்ன படிக்கணும், ஃபியூச்சரில் நான் சயின்டிஸ்ட் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, இல்லை டீச்சர் ஆகணுமா, ப்ரொஃபஸர் ஆகணுமா, இல்லை வேறு என்ன ஆகணும், முடிவோடு விருப்பத்தை தெரியும். குடும்பத்தில் பொருளாதார நிலைமை இருந்தால் ஆண்டவரே ஒரு 10,000 ரூபாய் எங்கள் வீட்டுக்கு மாதம் வருமானம் வந்தால் நீங்கள் நல்லா இருக்கும். இல்லை ஒரு 20,000 வந்தால் குடும்பம் சுபீட்சமாக இருக்கும்.
என் பிள்ளைகளுக்கு வரம் தெரிவிக்க நகை செய்ய முடியல, இதுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா என் பிள்ளைங்க திருமணத்தை முடிச்ச முடியும். எனக்கு உடல்ல எப்போ அசதி இருக்கு, நோய் இருக்கு, அதே விடுதலை கொடுக்க நான் விரும்புறாங்க. எனக்கு வயசாயிடுச்சு, அதனால இப்படிதான் இருக்கணும் எல்லாரும் சொல்றாங்க, அதனால நானும் சொல்றது இல்லை. எனக்கு சக்கரை வியாதி இருக்கு, எனக்கு கேன்சர் வியாதி இருக்கு, அல்சர் வியாதி இருக்கு, இருமல் இருக்கு, இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும் மருத்துவர் சொல்றாங்க. ஆனா நான் விரும்புவது இதெல்லாம் போட்டு எல்லாம் அம்மை பணிந்து கூட நான் சொல்லுகிறேன். இப்படியாக ஒவ்வொருவரும் எனக்கு வயசாயிடுச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, ஆனால் இந்த வியாதியை விட்டு போகாது இப்படிலாம் மருத்துவர்கள் சொல்லியிருப்பாரு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ என்ன விரும்புகிறாய் என்று கேட்கிறார். இந்த விருப்பத்தை கொள்வாங்க சகோதரருடைய சேர்ந்து நாம் ஜெபம். கண்களை முடிவிடமாக இன்றைக்கு அந்த காணாடிய பெண் ஓமை விளையாட்ட ஆண்டவனோடு பேசியது. உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிறவரே என்று சொன்னார். நாம் நம்முடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறதை யோசித்து பார்ப்போம். இயேசுவை அறியாத அந்த பெண் வந்து, ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறக்கும் என்று தன்னுடைய பிரச்சனை எடுத்து சொன்னார். இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்ததால் தான் அவளால் வந்து கூப்பிட முடிந்தது. ஆண்டவரை இயேசுவே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டால், எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று கதறினார். அவர் பேசாமல் இருந்த போது கூட அப்போஸ்தலர்கள் சொன்ன போதும் அவர் சொன்ன வார்த்தையின் முடியும், நாய்க்குட்டிகள் எஜமான் மேலிருந்து கீழே விழுவதை தின்னுமே என்று தன்னுடைய ஆதங்கத்தை அறிக்கையிட்ட மாத்திரத்திலே மீண்டும் அவளை பணிந்து ஆராய்ந்தாலே இயேசு சொன்னார், அம்மா உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது என்று சொன்னார். அவருடைய விருப்பம் எல்லாம் தன் மகன் குணமாக வேண்டும் என்று தான் விரும்பி வந்த காரியத்தை ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட பின்புதான் அவள் திரும்பி சென்றார். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். நாம் நம்ம குடும்பத்தில் உள்ள காரியங்கள், நம்முடைய உடல் நலத்தை குறித்த காரியங்கள், பொருளாதார நிலையை குறித்த காரியங்கள், இந்த ஆலய பணிகள் செய்யும் நமக்கு ஆலயத்தில் உள்ள காரியங்களை குறித்த கவலைகள் என்னென்ன இருக்கிறதோ அதை எப்படி நாம் விரும்புகிறோம் என்று ஆண்டவரிடம் அறிக்கையிடும் போது அதை நாம் விரும்புகிறபடி ஆண்டவர் செய்து முடிப்பேன் என்று இந்த நாளில் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆண்டோட அப்படியே நம்ம விரும்பணும். நீங்க தான் என்ன ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை. அந்த பெண் அப்படியே அவங்க விழுந்தா, நீங்க தான் உங்கள் விருப்பம் எனக்கு ஆக கடவுள் என்று அவர் சொல்கிற வரைக்கும் அவர் விடலையே. இன்றைக்கு நாம் நம்முடைய விருப்பங்களை அப்படியே ஆண்டோட அறிக்கையிடுவோம். என் மகன் படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், இல்லை செகண்ட் ரேங்க் எடுக்கணும், ஏதோ ஒரு மதிப்பெண் அல்லது 500க்கு 450க்கு மேல் மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட சரியான அந்த விருப்பத்தை ஆண்டோட தெரிவிப்போம். பிள்ளைகளை நோய்வாய்ப்பட்டிருந்தால் என் பிள்ளை நோயில்லாத சுகவாழ்வோடு இருக்கிற மாட்டவரை என்று கேட்போம். நமக்கு நோய்களும் பலவீனங்கள் இருந்தால் நோயில்லாத சுகவாழ்வு, பலவீனங்களால் பலப்படுகிற கிறிஸ்துவின் வாழ்வு. அந்த மோசே 120 வருடங்கள் உயிரோடு இருந்தார். அவள் உடல் கலனம் குறையவில்லை, கண்களும் இருடையவில்லை. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அவர் நோயை கொடுப்பது அல்ல, சுகமாக்குகிற தெய்வன் சுகத்தோடு விரும்புகிறார். ஆனால் எந்த சுகவீனம் பலவீனங்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே ஆண்டோட ஒப்புக்கொடுக்கும். ஆனால் இந்த நோய் என்னை தாக்கிகளுக்கு இந்த நிமிடத்திலிருந்து அந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று விருப்பத்தோடு கேட்போம். அந்த பேருவின் வீட்டுக்கு இயேசு சென்ற போது பேருவன் மாமி காய்ச்சலோடு படுத்து கிடந்தாள். அவளுக்கு விருப்பத்தோடு ஆண்டவரை எழுந்து பணி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவள் உள்ளத்தில் இருந்ததை ஆண்டவர் கண்டு அவள் கரத்தை பிடித்து தூக்கிவிட்ட மாத்திரத்திலே சுகத்தோடு எழுந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார். அவள் இறுதி பேர் அவளுக்கு கிடைத்தது. நாமும் அப்படி விருப்பப்படுவோம். இன்னும் என்னென்ன காரியங்களில் அவள் விருப்பம் இருக்கிறதோ அப்படி ஆண்டவரிடம் தெரிவிப்போம். விரும்புவதை உனக்கு தந்திடுவார், உன் மனம் விரும்புவதை
முடித்திடுவார், நிறைவேற்றி முடித்திடுவார். ஆமாம், சங்கீததாசன் பிள்ளையாக நீ பேசுகிற வார்த்தை உன் மனது விருப்பத்தின்படி உனக்கு தந்திருந்தேன் என்று சொல்கிறேன். எங்களுடைய மன விருப்பத்தை நாங்கள் அறிக்கையிட்டு தரையா குடும்ப காரியங்கள், பொருளாதார காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், ஆலய படிப்புள்ள காரியங்கள், இந்த ஜெப வாழ்வில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றில் உள்ள விருப்பத்தை அறிக்கையிட்டிருந்தோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள் என்று சொன்னவரே வினோக்கி நாங்கள் கேட்கிறோமையா அந்த ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் விரும்புகிறபடி நீர் எங்களுக்கு தந்தருவதற்காக நன்றியப்பா. உள்ளத்தை ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிற நீர் அந்த சமூக தீர்க்கதரிசிகள் சொன்னபோது மனிதன் முகத்தை பார்ப்பான், ஆனால் ஆண்டவரோ உள்ளத்தை பார்ப்பார் என்று இன்று இந்த இடத்தில் கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தை நீர் ஆராய்ந்து பார்க்கிறவர். உமது பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எங்களுடைய உள்ளத்தின் ஆழங்களில் இருக்கிற எங்களுடைய விருப்பங்களை அறிக்கை விட்டோம் ஐயா. நீர் அதை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் ஆயிடுச்சு ஐயா. ஒரு வருஷத்தை கணக்கில் எங்களை தாழ்த்துகிறோம். அந்த கண்ணாடியை பின்னரை தாழ்த்தவர்களோ நிறுத்தினார். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறேன். ஆனால் கிருபை உள்ளவர்களோ நீ எதிர்த்து நிற்கிறேன். நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக அன்னையர்கள் எப்படி தங்களை தாழ்த்தினார்களோ அதே போல எங்களையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். உமது அடிமை இறைவாயே பாயன்னை இதோ உமது அடிமை. ஆமாம், நாங்கள் எங்களை தாழ்த்தி மத கருத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் இந்த இடத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் எங்கள் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றியிருக்கிற அந்த வேலையிலே எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. திட்டங்கள் தருபவரும் அதை செயல்படுத்தி மகிழ்ந்தவருமாக இருக்கிற நீர் எங்களுக்காக கொடுக்கின்ற திட்டங்களை நிறைவேற்றி செயல்படுத்தி மகிழ்ந்த தகவலான கூறினே எங்களையும் அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக நடந்து செல்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எழுதியிருப்போம். அறிவிப்புகள் நாளை மேட்டுப்படை மேட்டுப்படையில் 2வது சனிக்கிழமைக்கு செலவிருக்கும் தேவன் பயணிக்க நம்முடைய வாய்க்கை செய்வோம். ஆண்டு துணிந்து வைத்திருப்பாய் வலதுகளுக்கு ஸ்தோத்திரிப்போம். நாளை மறுநாள் 3வது ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டிலே மாலை 5 மணிக்கு ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அடிச்சுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லுங்கள். இந்த பரபர தீபாவளி பரபரப்பில் பலர் மறந்து போயிடலாம். நான் எப்படி மெசேஜ் அனுப்புவேன். உங்களுக்கு தெரிந்தவர்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் எங்கள் குடும்பத்தில் கலந்துள்ளபடி நான் கூட வைத்து ஆண்டவர் ஆராதனை பொருட்படுத்தி நடத்துவதெல்லாம் கைகளை காண்பதை சோதரிப்போம். சோதர பாடலை சோதரிக்கிற பாடலை சொல்லிக்கிறதையா சொல்லிக்கிறதையா சொல்லிக்கிறோம் 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 சோதரம் 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 நன்றியோடு சோதரிக்கிற பாடலை நன்றியோடு சோதரிக்கிறோம். ஒரே ஒரு விண்ணப்பம் எல்லாம் வச்சுக்கணும். வச்சுட்டீங்களா? வைக்கணும். ஆண்டவரை நிறைவேற்றி நான் வைத்த என் விருப்பம் என்னன்னு சொல்லணும். அதை தேவன் நிறைவேற்றி விட்டார் என்ற விசுவாசத்தோடு நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? நல்லா சத்தமாக எல்லாரும் சொல்லலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 நன்றி. வாக்குக்கு சொல்லுவோம். அவர்கள் இலையை சமாதானத்தை சிதமான அவர்கள் இலையை சமாதானத்தை சிதமான அவர் இலைகளை சமாதானமாக்கி சிதமான இந்த மாதத்தில் வாக்கு சொல்வோம். ராஜத்துடைய சமாதானம் ராணுடைய சுகம் இருக்கிறார். ராஜத்துடைய சமாதானம் ராணுடைய சுகம் இருக்கிறார். ராஜத்துடைய சமாதானம் ராணுடைய சுகம் இருக்கிறார். தனிப்பட்ட வாக்கு சொல்வோம். என் ஆத்மாவியை கட்டளை சோதனை என்னுடைய நாமத்தை சோதனை என் ஆத்மாவியை கட்டளை சோதனை கட்டளை சமபாரி வருவாய். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதா
யூடியூப் சேனல் நல்ல சமாரி உடையுள்ள யூடியூப் சேனல் போடப்பட்டிருக்கிறேன். நீங்களும் பாருங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எதேனும் என்னை அடையாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வில்லை, தோல்வில்லை, தோல்வில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எதேனும் என்னை அடையாது. தந்தை மகன் தூய ஆவி உள்ளாரே. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.